இல்லாமல் விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை வந்து அணிவிக்கிறது இன்னும் சிறப்பு. விநாயகருக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் எது வேணாலும் படைக்கலாம். ஏன்னா கரும்பு இது மாதிரி கூட வந்து நெய்வேத்தியமாக வச்சு படைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானை முகத்தோனை விநாயகருக்கு யானைகளுக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் கூட நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி முறைகளில் 3 நாட்கள் இல்லைன்னா 5 நாட்கள் வீடுகளில் வச்சு சிறப்பாக வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் 5வது நாள் முடிந்து இல்லைன்னா 3வது நாள் முடிந்து பொது இடங்களில் வைத்து பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சதுக்கப்புறம் நீர்நிலைகளில் கூட களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கரைக்கும் வைபவமும் கூட சிறப்பாக வந்து நடத்துவாங்க. இப்படி கரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினைகள் கூட அந்த சிலை எப்படி வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை கரையுதோ அதே மாதிரி நம்மளுடைய வினைகள், கஷ்டங்கள், கவலைகள் கூட கரைந்து விடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் கரைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுவதற்கான முறைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எந்த நாட்கள் வைத்து எந்த நேரத்தில் வழிபடணும்,